நம்ம இன்றைக்கி இந்த வெயிலுக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா பால் காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு சேர்த்துக்கணும். இது மில்க் மெய்டு இல்லாதவங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய மேங்கோவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஆற வச்சுருக்க பாலையும் சேர்த்துட்டு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தால் குல்ஃபிக்கு தேவையான கலவை ரெடி. அவ்வளோதான். இதை ஒரு நான் ஐஸ் மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். எல்லா ஐஸ் மோல்ட்லேயும் ஐஸ் மோல்டு இல்லாதவங்க கிளாஸில் ஊற்றிக்கலாம். கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம பேப்பர் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நடுவில் ஐஸ் ஸ்டிக் ஸ்டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். சென்டராக ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இதை ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தால் குல்ஃபி டேஸ்டான குல்ஃபி ரெடி.